சந்தோஷம். என்கிட்ட இந்த ரிகரண்ட் பிரெக்னன்சி லாஸ் பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் அதை எதோட சேர்த்து பார்த்தேன்னா, ஒரு அம்மாவுடைய கேர் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. இப்போ ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணை என்ன சாப்பிட்டு என்ன வளர்ந்து எப்படி வளர்த்துனாங்கன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும். அப்ப அந்த பொண்ணை அப்படி வளர்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து அந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆனவங்க இதுதான் சாப்பிடணும், இப்படிதான் நிக்கணும், இப்படிதான் உட்காரணும், இந்த நேரம் நீ தூங்கணும் இப்படின்னு அந்த அம்மா வந்து அந்த பிள்ளைய கைட் பண்ணுவாங்க. அந்த கைடன்ஸ்லயே அந்த பொண்ணோட வயிற்றுல அந்த குழந்தை வளரும். அதுக்கப்புறமும் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அந்த குழந்தைய வந்து இப்படிதான் தூக்கணும், இப்படிதான் வச்சுக்கணும், இங்கதான் படுக்க வைக்கணும், குழந்தை இதை சாப்பிடணும், நீ இதை சாப்பிடணும், இந்த நேரம் தான் நீ பால் கொடுக்கணும் இப்படின்னு அந்த அம்மா தான் மறுபடியும் அந்த குழந்தை வெளியே வந்ததுக்கு அப்புறமும் கைட் பண்ணுவாங்க. அந்த குழந்தையும் எப்படி உட்காரணும், அந்த குழந்தை எதை எப்படி பிடிச்சுக்கணும், எப்படி சாப்பிடணும், தன்னால அது சாப்பிட கத்துக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் அந்த அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரு நான் சொல்றேன்னா இந்த பொண்ணுடைய அம்மா, அந்த பாட்டி. சோ எனக்கு இந்த வண்ணம் கிளினிக் வந்து அந்த மாதிரி ஒரு ரோல் பிளே பண்ற மாதிரி எனக்கு தோணிச்சு அவங்க எனக்கு இதை விளக்கும் போது. ஏன்னா அது துவக்கத்துல இருந்தே ஒருத்தர்கிட்டையும் அவங்க பிரெக்னன்சி ஆகிறது போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே நீங்க என்ன பண்ணணும், இப்ப நீங்க உங்களுக்கு எல்லா டெஸ்டும் பண்ணி பாக்குறது, அவங்களுக்கு என்னென்ன இருக்கு, ஓகே நீங்க இந்த ட்ராக்ல இருக்கீங்க, நீங்க இந்த கைடன்ஸ்ல போகணும் அப்படின்னு அவங்கள ஒரு ட்ராக்ல கைட் பண்றது, என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு அந்த கைட் பண்ணும்போது நீங்க ரெஃபர் பண்ணி நீங்க இந்த ஆஸ்பத்திரி போகணும், நீங்க அந்த டாக்டரை பார்க்கணும் அப்படி சொல்லாம நீங்க இங்க உட்காருங்க, நாங்களே யார் உங்களை பார்க்கணுமோ அவங்களை இப்ப இந்த ரூம் கூட்டு வரோன்ற மாதிரி அந்த டாக்டர் அங்கேயே வந்து அவங்கள பாக்குற மாதிரியும், என்ன டெஸ்ட் எடுக்கணும் அதுக்கு நீங்க இந்த ஆஸ்பத்திரி போகணும் அப்படி சொல்லாம அதையுமே நீங்க இங்கேயே உட்காந்துருங்க, நாங்களே வந்து இந்த டெஸ்ட் எடுக்கிறோம்னு சொல்லி. சோ அப்ப என்னன்னா நம்ம எல்லாமே ஒரு அம்மா, நம்ம கூட இருக்கிற அம்மா மட்டும்தானே அப்படி பண்ண முடியும். நம்ம வேற யாரும் வந்து நம்ம எல்லாம் அங்கங்க போய் போய் தேடி ஒரு டெஸ்ட் எடுக்கிறதும் எந்த டாக்டர் நல்ல டாக்டர் கண்டுபிடிச்சு போறதும் இந்த பயணம் இந்த கஷ்டம் அதெல்லாம் படாம நம்ம அம்மா இருக்காங்க, அவங்க சொல்றதை நம்ம செஞ்சா போதும், அவங்களே எல்லாம் நம்ம கைக்கே கொண்டு வந்துருவாங்க, அவங்களே எல்லாமே பார்த்துப்பாங்கன்ற மாதிரியே எனக்கு அவங்க சொன்ன விளக்கங்கள் எனக்கு அப்படி புரிஞ்சுது. So I felt like கம்ப்ளீட்டா ஒரு இடத்துல எல்லாமே நாங்க கேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னே தெரியாது, அப்படி தெரிஞ்சாலும் அதை யார்கிட்ட போய் என்னன்னு கேட்கணும்னு தெரியாது, எந்த பிரச்சனைக்கு எங்க போகணும்னு தெரியாது. சோ இது எப்படி இருக்குன்னா நீங்க ஆரம்பமே இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு, என்ன செய்யணும், எப்படி உங்களுடைய அந்த பிரெக்னன்சிங்கிற பயணத்தை ரொம்ப ஹெல்தியா எப்படி கொண்டு போகணும், உங்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம ஸ்ட்ரெஸ் பூரா நாங்க எடுத்துக்கிட்டு நாங்க உங்களை கம்ஃபர்டபுளா சந்தோஷமா அந்த பயணத்துல கொண்டு போய் அருமையான ஒரு குழந்தைய நீங்க பெற்று உங்க கையில அதை கொடுத்து லட்டு மாதிரி வீட்டுக்கு தூக்கிட்டு போங்க அப்படின்ற வரைக்கும் நாங்க செய்யணும்ன்றதுக்கு ஒரு பெரிய டீம் அவங்களுக்குள்ளேயே கொண்டு வந்து இந்த வண்ணம் கிளினிக் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் டாக்டர் மாதங்கி ராஜகோபாலன், சீனியர் கன்சல்டன்ட் ஆப்ஸ்டிஷியன், பர்த்ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிட்டல், கிண்டி. இப்போது ரிக்கரண்ட் ப்ரெக்னன்சி லாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு தாய்க்கு ஒரு பெண்ணுக்கு 2 முறைக்கு மேலே ரிப்பீட்டடாக ப்ரெக்னன்சி லாஸ் ஆச்சுன்னா அதை நம்ம ரிக்கரண்ட் ப்ரெக்னன்சி லாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ டோட்டல் ப்ரெக்னன்சிஸில் பார்க்கும்போது ஒரு 2 to 5% பீப்புளுக்கு இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வரலாம். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. முக்கியமாக நம்ம சொல்கிறது வந்து குரோமோசோமல் ப்ராப்ளம் அண்ட் ஜெனட்டிக் ப்ராப்ளம். அதை தவிர யூட்ரஸோட ஷேப் அப்நார்மாலிட்டி, இல்லை ஆட்டோ இம்யூன், அதாவது நம்ம உடம்பே நம்மளோட பாடிக்கு எதிர்த்தாப்புல ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது, இல்லை வேறு சில ஹார்மோன் இம்பேலன்சஸ், இந்த மாதிரி காரணங்கள் இருக்கலாம். இதில் முக்கியமாக குட் அவுட்கம் கொடுக்கணும் அப்படின்னா 3 விஷயம் வி ஹேவ் டு டூ. ஒன்று, ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இதுக்கான காரணத்தை, ரூட் காஸை டயக்னாஸ்டிக் டெஸ்ட் பண்ணி இவாலுவேட் பண்ணணும். 2வது, ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் ஆனவுடனே கேர்ஃபுல் மானிட்டரிங் ஸ்கேன் மூலமாக கண்டுபிடிக்கலாம். 3வது, அதையும் மீறி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஏர்லியாக இன்டர்வென்ஷன் பண்ணினான்னா சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம் கொடுக்க முடியும். வண்ணம் கிளினிக் அப்படிங்கிறது ஒரு மதருக்கும் அவங்களோட தாய்மை, அதாவது அந்த கலர்ஃபுல் மதர்ஹுட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற கிளினிக்கு. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்கிறவங்கள மட்டும் பார்க்குறதில்ல, இதுக்கு முன்னாடி பிரச்சனையே இல்லாதவங்களுக்கும் பிரச்சனை வரத்துக்கு முன்னாடி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் ஈவெண்ட்டை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்னென்ன டெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறதுக்கும் திஸ் கிளினிக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ஸோ பிரச்சனை வந்து ஒரே விதமாக தெரிஞ்சால் கூட
இட் இஸ் நாட் அ ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் ஃபார் எவ்ரிபடி. இந்த கிளினிக்கோட இம்பார்ட்டன்ஸே பேஷண்ட் சென்டர்ட் அப்ரோச் அண்ட் ஒரு டெய்லர் மேட் பிளான், அவங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு பிளான் கொடுத்து அவங்களோட தாய்மையோட வரத்தை அச்சீவ் பண்ணுறது தான் இந்த வண்ணம் கிளினிக். பேருக்கு நம்பர்லேயே ப்ராப்ளம் இருக்கும், சில பேருக்கு சின்ன சின்ன ஜீன்ஸில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அது என்ன மாதிரி ப்ராப்ளம்ங்கிறத பொறுத்து நாளைக்கு அவங்க ஒரு கேரியராக இருந்தாங்கன்னா இது வந்து இட்ஸ் அ மெசேஜ் ஃபார் தி சொசைட்டி. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் பார்க்கும்போது அவங்களோட பார்ட்னர் யாரை பார்க்க போகிறீங்களோ அவங்களும் கேரியராக இருந்தாங்கன்னா அவங்களோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் இந்த ப்ராப்ளம் வரும். அதனால தான் இப்போ வந்து ரிலேஷன்ஸ் மேரேஜே வந்து வி வாண்ட் டு ரெடியூஸ். ஏன்னா ஒரு டிஃபெக்ட் ஜென்ரேஷன்ஸில் வந்துக்கிட்டே இருக்குன்னா அது அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் கேரி ஓவர் ஆகித்தான். ஸோ அதில் நம்ம கொஞ்சம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஜெனட்டிக் டெஸ்டிங்னால் நீங்கள் போய் எந்த டெஸ்டிங்கும் உங்களால் ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ண முடியாது. உங்களோட ஹிஸ்ட்ரி, உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம், உங்களுக்கான ப்ரெக்னென்சி லாஸோட அனாலிசிஸ், இதெல்லாம் வச்சு இந்த ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடியவங்க டாக்டர் தான். ஸோ எஸ், ஜெனட்டிக் டெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து நம்மளே போய் பண்ணிக்கலாங்கிற ஒரு தவறான கருத்தை மட்டும் எடுத்துக்க வேணாம். அப்ரோச் யுவர் டாக்டர், தே வில் அட்வைஸ் யூ த அப்ரோப்ரியேட் டெஸ்ட். பெண்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் தனியாக இல்லை, டோன்ட் ஃபஸ்ட் புட் யோர் ப்ளேம் ஆன் யுவர் செல்ஃப். நீங்களே சுருக்கிக்காதீங்க, சோஷியல் ப்ரெஷருக்கு ஈல்ட் ஆகாதீங்க. ஜஸ்ட் கம் அவுட் அண்ட் டேக் த ப்ராப்பர் ஹெல்ப். மிக மிக இதில் ரொம்ப பாசிட்டிவ் பாயிண்ட் என்னென்னா, எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இல்லாமையே கூட 2-3 ப்ரெக்னென்சி லாஸஸ்க்கு அப்புறமா ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தைய அவங்களால பெற்றெடுக்க முடியும் வித்தவுட் எனி ட்ரீட்மெண்ட். அப்போ இவ்வளோ ட்ரீட்மெண்ட், இவ்வளோ அனாலிசிஸ் இருக்கும்போது கட்டாயமாக அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னி இருக்குது. ஸோ ஜஸ்ட் அவங்க they have to seek the right help. அதுதான்.